Good morning. Integrals exercise 7.3 fifth sum பார்க்குறோம். Integral sin cube x cos cube x dx. இந்த சம்மை வந்து 3 மெத்தடில் போடலாம். ஃபஸ்ட் மெத்தடு புக் ஆன்சர் மெத்தடில் போடுறேன். ஃபஸ்ட் மெத்தட் புக் ஆன்சர். இப்போது sin cube x நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா integral sin square x into sin x into cos cube x dx. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம திருப்பி எழுதிக்கலாம். எப்படின்னா into cos cube x into sin x dx அப்படின்னு மாற்றி எழுதிக்கிறோம். ஏன் அப்படி எழுதிக்கிறோன்னா இந்த sin x dx வந்து டிடியாக கொண்டு வந்துக்கலாம். நம்ம இதை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் போட போகிறோம், டிடியாக கொண்டு வர போகிறோம். அதனால் நான் மாற்றி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷன் sin ஸ்கொயர் எக்ஸை வந்து cos ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னா நமக்கு தெரியும் sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ sin ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ். இந்த இடத்துல sin ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் cos ஸ்கொயரை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இன்டகிரல் 1 மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு cos கியூப் எக்ஸ் இன்ட்டு sin எக்ஸ் dx. ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் 1 வந்து cos கியூபால் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போது cos கியூப் எக்ஸ் வரும் மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு cos கியூப் எக்ஸ் cos 5x இன்ட்டு sin x dx. இந்த இடத்துல cos x நம்ம வந்து டீயாக வச்சுக்க போகிறோம், ஏன்னா அப்போ தான் மைனஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும். ஓகே, ஸோ cos x ஈக்குவல் டு டி. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் sin x ஈக்குவல் டு dt பை dx. இப்போ நமக்கு sin x dx தான் வேணும், அதனால் இது வந்து கிராஸில் போயிடும். அப்போது மைனஸ் sin x dx ஈக்குவல் டு dt. இப்போ ப்ளஸில் இருக்குங்க, அதனால் இந்த மைனஸ் இந்த சைட் கொண்டு போயிடலாம். sin x dx ஈக்குவல் டு மைனஸ் dt. ஓகே, நம்ம இந்த sin x dx இதுக்கு பதிலாக இந்த மைனஸ் டிடியை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு இன்டகிரல் cos கியூபுன்றது என்னென்னா cos xங்கிறது t, அப்போ cos கியூப் xங்கிறது t கியூப் மைனஸ் t to the power of 5 cos of 5xங்கிறது t to the power of 5 இன்ட்டு sin x dxங்கிறது மைனஸ் dt. ஸோ இந்த மைனஸை வெளில எடுத்துக்கலாம். மைனஸ் இன்டகிரல் t கியூப் இன்ட்டு dt மைனஸ் t to the power of integral t to the power of 5 into dt. ஓகே, இது என்ன ஆகும்னா மைனஸ் இன்டகிரல் டி கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இன்ட்டு டிடி ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்டகிரல் டி டு தி பவர் ஆஃப் 5 dt. ஓகே, இப்போது மைனஸ் டி கியூப் டிடி அதை வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணுறோம். நமக்கு ஃபார்முலா தெரியும், இன்டகிரல் x ஆஃப் n dx ஈக்குவல் டு x ஆஃப் n + 1 டிவைடட் பை n + 1. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்னுக்கு பதிலாக 3 இருக்குது. ஓகே, ஈக்குவல் டு மைனஸ் t to the power of 3 + 1 டிவைடட் பை 3 + 1 ப்ளஸ் t to the power of 5 + 1 டிவைடட் பை 5 + 1 ப்ளஸ் c. ஓகே, இப்போ மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் t to the power of 4 டிவைடட் பை 4 ப்ளஸ் t to the power of 6 டிவைடட் பை 6 ப்ளஸ் c. இது என்ன ஃபார்மேட்டில் வருதுன்னா டீங்கிறது என்னென்னா நமக்கு cos x நம்ம போட்டிருக்கோம், ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ cos x நம்ம இங்கே போடணும். ஸோ மைனஸ் cos to the power of 4x டிவைடட் பை 4 ப்ளஸ் cos to the power of 6x டிவைடட் பை 6 ப்ளஸ் c. ஏன்னா டீக்கு போய் நம்ம cos x நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து புக்கில் இருக்கிற மெத்தட் நான் போட்டிருக்கேன். ஓகே, செகண்ட் மெத்தட் பார்க்குறோம்.
இன்டெக்ரல் sin cube x into cos cube x dx. இது எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் sin x cos x whole cube னு எழுதிக்கலாம் into dx. இப்போ இது வந்து sin a cos aங்கிற மெத்தடில் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும், நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஸோ sin 2a equal to 2 sin a cos a. அப்போது வெறும் sin a cos a வரணும்னா என்ன பண்ணணும், sin 2a divided by 2ங்கிறது sin a cos a. ஸோ இந்த sin a cos a பதிலாக sin 2a by 2 இதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இன்டெக்ரல் sin x into cos x whole cube dx equal to sin 2a sin of 2x divided by 2 whole cube integral dx போடுறோம். ஓகேவா, இப்போ integral sin 2x divided by 2 whole cube இது எப்படி எழுதலாம்னா integral sin cube 2x divided by 2 cube 8 into dx. இது எப்படி எழுதலாம்னா integral இது வந்து 1/8 வெளியில் எடுத்துடலாம். 1/8 integral sin cube 2x into dx. நமக்கு ஃபார்முலா தெரியும், sin 3 theta ஃபார்முலா பேஸ் பண்ணனா sin cube thetaக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ sin 3 theta equal to 3 sin theta minus 4 sin cube theta. இந்த இடத்துல sin cube theta இருக்குது, நம்ம இதை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். 4 sin cube theta, ஏன்னா இது மைனஸ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு 3 sin theta மைனஸ் sin 3 theta. நமக்கு என்ன வேணும், sin cube theta தான் வேணும். ஸோ sin cube theta equal to 3 sin theta minus sin 3 theta divided by 4. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த தீட்டாக்கு பதிலாக இங்கே 2x இருக்குது. இந்த தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குங்க, தீட்டாக்கு பதிலாக இங்கே 2x இருக்குது. ஸோ தீட்டா இருக்கிற இடத்துல 2x அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போது 1/8 integral sin cube 2x dx equal to இங்கே எழுதுறேன் 3 sin theta, 3 sin தீட்டாக்கு பதிலாக 2x இருக்குது மைனஸ் sin 3 into தீட்டாக்கு பதிலாக 2x இருக்குது divided by 4. இங்கே இன்டெக்ரல் போடுறோம், இங்கே 1/8 இருக்குது into dx. இது sin cube 1/8 integral sin cube 2x dx equal to 1/8 integral 3 sin 2x minus sin 3 into 2x divided by 4 into dx. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எப்படின்னா இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போ 1/32 ஆகிடும். 1/32 integral 3 sin 2x minus sin 3 into 2 6 6x into dx. இதை நம்ம ஈஸியாக நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ஓகே, என்ன வரும்னா 1/32 into 3 into sin 2x இன்டகிரேட் பண்ணனா மைனஸ் காஸ் 2x வரும். மைனஸ் காஸ் 2x, அப்புறம் இந்த 2x கூட அதை டிஃபிஷியேட் பண்ணிக்கணும். பண்ணனா என்ன வரும், 2 வரும் by 2 மைனஸ் இங்கே sin 6x இருக்குது. அப்போ மைனஸ் காஸ் 6x, 6x நம்ம டிஃபிஷியேட் பண்ணனா 6 வரும், அதை கீழே போடணும். ஓகேவா, எல்லாமே ஒன்று ப்ளஸ் சி. இப்போ ஆன்சர் இஸ் 1/32 into 3 மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 3 cos 2x divided by 2, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் cos 6x divided by 6 ப்ளஸ் சி. தேர்ட் மெத்தட் பார்க்குறோம். integral sin cube x into cos cube x dx equal to integral sin cube x into cos cube x cos square x into cos x னு மாற்றிக்கிறோம் into dx. இப்போது நம்ம எதை வந்து cos x dx வந்து dtன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும்போது
வச்சுக்கும்போது எதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனா காஸ் எக்ஸ் வரும்னா சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் சைன் ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொண்டு வரலாம். அதாவது ஈக்குவல் டு இன்டெக்ரல் சைன் கியூப் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது எப்படி எழுதலாம்னா இந்த சைன் கியூப் எக்ஸை 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு சைன் கியூப் எக்ஸ் மைனஸ் சைன் கியூப் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது சைன் டு த பவர் ஆஃப் 5x இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சைன் எக்ஸை வந்து டீன்னு வச்சுக்கலாம். இது டி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட போகிறோம். புட் sin x equal to t. Differentiating with respect to x, we get cos x, sin x differentiate பண்ணா cos x வரும். Cos x equal to dt by dx. So cos x in cross integration பண்ணுறோம், dx equal to dt. இப்போ இந்த dtங்கிறது என்னன்னா இந்த இடத்துல cos x dx, cos x dxங்கிற இடத்துல பதிலாக dt நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு இன்டெக்ரல் சைன் எக்ஸுங்கிறது என்னென்னா டீன்னு கொடுத்துருக்கோம். ஸோ டி கியூப் மைனஸ் டி டு தி பவர் 5 இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடி போட போகிறோம். இம்ப்ளைஸ் இன்டெக்ரல் டி கியூப் டிஎக்ஸ் டிடி மைனஸ் இன்டெக்ரல் டி டு தி பவர் 5 டிடி. இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும், இன்டெக்ரல் எக்ஸ் ஆஃப் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு x of n plus 1 divided by n plus 1. அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது டி கியூபை இன்டிகிரேட் பண்ணனா டி டு தி பவர் 4 டிவைட் பை 4 வரும். அப்புறம் மைனஸ் டி டு தி பவர் 5ஐ இன்டிகிரேட் பண்ணனா டி டு தி பவர் 6 டிவைட் பை 6 ப்ளஸ் சி. இது எப்படி எழுதலாம்னா டீக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சைன் எக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சைன் டு தி பவர் ஆஃப் 4x டிவைட் பை 4 மைனஸ் சைன் டு தி பவர் ஆஃப் 6x divided by 6 plus c.